ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிகழ்கால நாமத்திற்கு மிகவும் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இத்தனை ஆண்டுகளாக நம்மை நடத்தினவர். இந்த வருடத்திலும் 5 மாதங்கள் சென்று போனது. அந்த 5 மாதங்களிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்தபடினால்தான் அந்த நாளிலே ஜீவனோடு தேவ சன்னிதானத்தை கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருக்கமாக ஐக்கியத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவியாய் இருக்கிறதான அந்த தேவன் அவர்களோடு இருப்பதை நிச்சயமாக அறிய முடியும். முக்கியமான நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாத பஞ்சாதி ஜனங்களும் காணும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். எப்போதும் அவருடைய கண்களுக்கு ஆண்டவர் நம்மோடு இருப்பது தெரியாவிட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருப்பதை பிரஜாதி ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். அடுத்தபடியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு அந்த தேவபுத்திரன் கூட இருந்ததை அந்த ராஜா கண்டுகொண்டான் என்று சொல்லப்படுகிறது. வீரமாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நம்முடைய மாம்ச கண்களால் அறிய முடியாது. இதனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான எல்லா செயல்களின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறபடினால்தான் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்காத ஜனங்களால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதனை செய்ய முடியாது. சில ஜனங்கள் மனிதர்கள் கொடுக்கிறதான நன்மைகளை நாடி அந்த நன்மைக்காக ஆண்டவரை தேடுகிறது போல ஒரு நடிப்பு நடிக்கிறதான சூழ்நிலையெல்லாம் நிறைய இடங்களோடு காணப்படும். அங்கேயாக அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளை நினைத்து நாம் மனப்பூர்வமாக கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். நாம் சொன்ன எல்லா நன்றியும் கர்த்தருடைய செய்திருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அந்த நாட்களிலே நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவார். நம்முடைய ஆண்டவர் நன்மையை மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களிலே சில ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஏன் ஒரு சங்கடப்படுத்துகிறார், சோதிக்கிறார் என்று நினைக்கிறதான நிலைகளுக்கு வருகிறது. வேதாகமத்திலே சீவனாக இருந்ததா இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தர் என்னை மறந்தார், கைவிட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இமைப்பொழுது நான் கைவிட்டேன், நிரந்தரமாக நிலையாக நான் உங்களை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. இந்த ஆண்டவர் அவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு எப்போதுமே அவர் நன்மை செய்கிறதான தேவன். இந்த பூமியில இருக்கிறதான மனிதர்கள் நன்மையை செய்கிறார்கள், தீமையை செய்கிறார்கள். சாத்தான் எப்போதும் தீமையை செய்கிறான். இந்த நன்மையை நாம் எங்கே எதிர்பார்க்கிறோம்? அநேக ஜனங்கள் நன்மையை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அநேக ஜனங்கள் நன்மையை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. மனிதனிடத்தில் நன்மையை எதிர்பார்ப்பதற்கு மனிதன் அவ்வளவு ஒன்றும் தகுதியுள்ளவன் அல்ல. என்னோட வேதம் சொல்கிறது, சங்கீதத்துடைய புத்தகத்துல அங்கே வீரமாக சொல்லுகிறார், எந்த மனுஷனும் பொய்யல் என்று என்னுடைய மனக்கலக்கத்தில் நாம் என்ன செய்ய எல்லா மனிதனும் என்ன செய்யத்தான் சொல்றேன். சில நேரங்களில் நம்ம சொன்னதான வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. நம்ம வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் நிறைய காரியங்களை நம்ம இயலாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் எல்லா காரியங்களும் செய்ய வல்லமையையும் அதிகாரத்தையும் உடையவர். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும்.
நன்மையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மையானவைகளை தருவார். இந்த நன்மையானவைகள் எப்போ வரும்? நாம் நினைத்த வேலைகளில் நன்மையை அனுபவித்து துடிக்கிறோம். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் நினைத்த உடனே நமக்கு என்ன வரணும்? நன்மை வரும். நாம் அதுக்கு துடிக்கிறோம். நாம துடித்து நாம தேடி போய் நாம் எடுக்கிறதான நன்மைகள் நமக்கு நிலையான சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆண்டவர் நன்மையை தரும் வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்கும் போது நமக்கு சுகமாகத்தான் இருக்கும். காத்திருக்கும் போது சில ஜனங்கள் நம்ம என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பாங்க. சில நன்மைகளை உலக மனிதன் பெற்றிருக்கும் போது அவர்கள் முன்னிலையில நாம் அந்த நன்மையை பெறாமல் இருந்தால் அவருடைய பார்வையில நாம் ஏளனம் பண்ணப்படுவோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அவர்கள் நம்மை ஏளனமாக நினைக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் நன்மையை தேடி ஓடி அந்த நன்மையை பெற்று வந்தால் அதனால உங்களுக்கு வேதனை தான் கூடவே உடைய நன்மை வராது. எல்லா காரியங்களிலும் நாம் யாரு காத்திருக்க வேண்டும்? தாவீது சங்கீதத்தினுடைய புத்தகம் 40வது அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஜனங்களுக்கு அந்த அடுத்த வார்த்தையை சொல்கிறது, என்னிடமாய் சாய்ந்த என்ன தெரியுமா? நான் என்ன நினைத்தேனோ, நான் என்ன விரும்பினேனோ அதை ஆண்டவர் எனக்கு தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எனக்கு தருவார். உலகம் பல்வேறு பேசலாம், உறவுகள் பல்வேறு பேசலாம், நண்பர்கள் பல்வேறு பேசலாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தோம். ஒரு முறையில் 2 முறை அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தோம். அவனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருந்தும் இவனாக தேடி போய் ராஜாங்கத்தில் உட்காரவில்லை. இவன் தேடி போய் ராஜாங்கத்தில் உட்காருவது இவனுக்கு மிகவும் லெகுவான காரியம். ஏனென்றால் தாவீதோட பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் இருந்தாங்க. தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாம் தாவீதை போல வல்லவர்கள். சிங்கத்தை கொலை செய்த மனிதர்கள் எல்லாம் தாவீதோடு இருந்தாங்க. சிங்கத்தை வல்லமாக ஒரு மனிதனால் மேற்கொள்ள முடியாது. ஆனா சிங்கத்தை கொலை செய்த மனிதர்கள் எல்லாம் தாவீது எங்க போனாலும் தாவீதோடு கூட இருந்தாங்க. குறிப்பாக 3 பராக்கிரமசாலிகள் இவர் பக்கத்தில் மெய்காப்பாளர் போல எங்க போனாலும் போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சத்துருவை கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். அவனுக்குள் ஒரு தீர்மானம் வைத்திருந்தான், ஆண்டவர் தரும்போதுதான் நான் பெற்றுக் கொள்வேன். நானாக தேடி ஓடி பிரயாசப்பட்டு நான் அதை பெற்றுக் கொள்ள மாட்டேன். வேறு சொல் கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். ஒரு மனுஷன் தாழ்மையுள்ளவனாக இருந்து கர்த்தருக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் உறவுகள் முன்பதாகவும் தன்னை தாழ்த்தி அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் எல்லாம் அவனை தேடி வரும். நீங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் அதை வாசித்து பார்க்கும்போது 22வது அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே சாலமோன் ஞானிகமாக பதிவிடுகிறார். 22வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் வரும். எப்போ வருமோ அப்போ வரும். ஆண்டவருக்கு எப்போ நமக்கு நன்மை தரணுச்சோ அப்போ வரும். அது வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்மிடமாய் சாய்ந்து, அதான் சொல்லப்படுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னுடைய ஜபத்தை கேட்டு என்னுடைய விருப்பத்தை பார்த்து இதையெல்லாம் இன்னொரு சொல்கிறார், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துடுவார். யாருக்கு மன விருப்பத்தின்படி தந்துடுவார்? அந்த நேரம் வருகிற வரைக்கும் என்ன செய்யும்? அற்புதம் நடைபெறணும்னா மரியாதை நினைத்ததான நேரத்தில் அற்புதம் நடக்காது. யார் நினைத்த நேரத்தில் தான் நடக்கும்? இயேசு நினைத்த நேரத்தில் தான் நடக்கும். நான் நினைத்த நேரத்தில் இதை ஆண்டவர்
இந்த வழி இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தால் சீர்படுத்தி சபைப்படுத்தி உங்களுக்காக வைத்திருக்கிறதை ஏற்ற நாட்களிலே அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். நன்மையை மட்டும்தான் அவர் தருவார், தீமை அவர் தரவே மாட்டார். அன்றைக்கு நிறைய காரியங்களில் தீமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தீமை எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததா? இந்த தீமை இவனுடைய விருப்பத்தின்படி வந்தது. வேதம் சொல்கிறது, அவனவன் தன்னன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். ஏன் சோதனை? கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இச்சை இருக்கிறது. இச்சையால் என்ன? ஆசை. அநேக காரியங்கள் மேற்கொள்வதான ஆசை, எல்லா ஜனங்களும் நாம் மேன்மையாக ஆக வேண்டும் என்ற ஆசை, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. ஆண்டவருக்கு தெரியும், எப்ப கொடுத்தால் இது இவர்களுக்கு நன்மையாக இருக்கும், எப்ப கொடுத்தால் இவருடைய ஆத்மா வந்து ஈடேறும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு அநேக தங்களுடைய சுய விருப்பத்தினால் சில நன்மைகளை தேடி இவர்கள் பெற்று ஆத்மாவை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். அநேக அவருடைய மரணத்தின் போது ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நரகத்தில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அக்கறையுள்ளதான் தேவன். நம்ம எல்லா நன்மைகளும் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த நன்மைகள் அவர் நினைச்ச வேலையில் தருவார். அதற்கு காத்திருக்கணும். 1 வருடம் காத்திருக்கலாம், 2 வருடம் காத்திருக்கலாம், 3 வருடம் காத்திருக்கலாம், 5 வருடம், 10 வருடம். ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார். வாக்கு தத்தம் கொடுத்த பின்பு வாக்குதான் கொடுத்தார். உடைய சந்ததி கடற்கர மணல் போல இருக்கும் வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எத்தனை வருடம் ஆச்சு? ஆனால் இப்போ வந்து வருடங்கள் சீக்கிரமா போகுது. இப்பெல்லாம் வருடம் சீக்கிரமா போகுது. அது எத்தனை பேர் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களோ தெரியல. ஆனால் ஆரம்ப நாட்களெல்லாம் இந்த வருடங்கள்லாம் சீக்கிரம் போகாது. 25 வருடம் என்பது இப்போ 250 வருடத்துக்கு சமம். ஏன்னா அவ்வளவு மெதுவாக போச்சு. ஏன் வந்து வேகமா போகுது? பைபிள் சொல்லப்படுகிறது. ஏன் வந்து இப்போ வருடங்கள் வேகமாக போனது நமக்கு தெரிகிறது. வேதம் சொல்கிறது, அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வாங்கி அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இயற்கையெல்லாம் வேகமாக விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படுகிறது. அது கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அவன் 25 வருடம் இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு? 25 வருடம் காத்திருக்கிறார். இடையில யாரும் காத்திருக்க முடியாது. பெண்கள் வந்து ரொம்ப உணர்ச்சிவசப்படுறது. எல்லாத்துக்கும் டக்குன்னு நடத்துவாங்க, டக்குன்னு சிரிச்சுடுவாங்க, டக்குன்னு அழ முடியும், டக்குன்னு சிரிக்கவும் முடியும். ஆனால் ஒரு ஆணால் டக்குன்னு அழ முடியாது, டக்குன்னு சிரிக்கவும் முடியாது. இந்த உணர்வு வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு முதலாவது பெண்களை சாத்தவங்க ஆட்டி படைக்கிறாங்க. உணர்வு அதிகமாக இருக்கிறவங்க வெகுவாக சாத்தவங்க ஆலோசித்து வருவாங்க. நீங்க பார்க்க தெரியும், 10 பெண்கள் சாத்தானால் செய்யப்பட ஆடுனா ஒரு ஆள் தான் ஆடுவார். ஏன்னா உணர்வுக்கு டக்குன்னு கட்டுப்பட மாட்டாங்க. ஆண்கள் வந்து உணர்வுக்கு டக்குன்னு கட்டுப்பட மாட்டாங்க. ஆனா பெண்கள் வந்து உணர்வுக்கு சீக்கிரமாக கட்டுப்படுவாங்க. எனவே இந்த உணர்வுக்கு இவர்கள் கட்டுப்படுகிறபடினாலே எதிலையும் இவர்களுக்கு ஒரு தீவிரம். ஒரு பொருளை வாங்கணும்னாலும் இவர்களுக்கு எனது தீவிரம். ஆண்டவர் கொண்டு வந்து தருவதற்கு இவர்களுக்கு பொறுத்திருக்க என்ன இல்லை, மனம் இல்லை. பொறுத்திருக்க மனம் இல்லை. ஆண்டவர் தருவார். நான் ஆண்டவரிடத்துல சில வேலைகளை கொஞ்சம் விசாரப்பட்டு கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு வயது போயிட்டுலாம் இருக்குது, கொஞ்ச நாளாவது உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டாமா? கொஞ்ச நாளும் நல்ல வீட்டில் இருக்க வேண்டாமா? கொஞ்ச நாளும் ஒரு வாகனத்தை ஓட்ட வேண்டாமா? பலவீனமாகி வாகனத்தை இன்னொருவரை வச்சு ஓட்டக்கூடிய நிலையில தான் வாகனம் தருவீரா? தன்மானத்துக்கு பிறகுதான் ஒரு வீட்டை தருவீரா? அவர்கிட்ட நான் கேட்டது உண்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்கள் இல்லை என்ன செய்யலாம், தீவிரம் காட்டினார். நிறைய காரியங்கள் தீவிரம் காட்டினார். நான் எல்லாமே யாருக்கு கற்றுக்கிறேன். சில காரியங்களை என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். உருட்டி புரட்டி அப்படி இப்படி பண்ணி என்னால் சில காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் தருகிறதான வேலையில அவன் நிச்சயமாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் என்ன செய்வார்? தருவார். மனிதன் மேன்மை பாராட்டுற நம்முடைய வாழ்க்கையில் வந்து தருவார்.
ஆபிரகாம் சொன்னல்லவா, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லி எந்த ஒரு ராஜாவும் சொல்லிவிடக்கூடாது. எனவே எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாம் என்னை யார் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிப்பார், ரொம்ப ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிறைய வாக்குறுதிகள் இருக்கிறது. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை நீங்கள் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தை காண்பே சொல்லியிருக்கிறீங்களே. என் பிள்ளைகளுடைய சமாதானம் எங்கே ஆண்டவரே? என் பேரனுடைய சமாதானம் எங்கே? நீங்க சொல்லியிருக்கிறீங்க, கேளுங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற வாக்குத்தத்தம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் குறைபடக்கூடாது. இன்னைக்கு நான் வேதனைப்படுகிற காரியம் என்னவென்றால், அநேக ஆவிக்குரிய குடும்பங்கள் இல்லை, அநேக ஆவிக்குரிய குடும்பங்கள் இல்லை. பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் சரியா செய்யவில்லை? ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஏன் அவருடைய வாழ்க்கையில் கணிக்கவில்லை? ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரே, அந்த சமாதானம் எங்கே ஆண்டவரே? ஏன் இல்லை, எதற்கு இல்லை சொல்லி தருவார். நீங்க ஆண்டவரிடத்துல போய் நீங்கள் அமர்ந்திருந்து கேட்டு நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு மனசுல சொல்லுவார், சொல்லி தருவார். இப்படி இதனால இந்த காரணத்தினால என்ன குறைபடுகிறது? சமாதானம் குறைபடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையாக இருக்கிறது நிச்சயமாக ஏற்ற நாட்களிலே கொண்டு வந்து தருவார். இது ஊழியர்களுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இது ஆண்டவரை தேடுகிற பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். அவர் எப்படி தருவார்? யாருக்கு கொண்டு தருவார் அதெல்லாம் தெரியாது, யாருக்கு கொண்டு தருவார் தெரியாது, எப்படி தருவார் தெரியாது. அதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஆமா, அப்படிதான் இருக்கும். அதுக்கான வாய்ப்பே இல்லையே, நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லையே. ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 150 சதுரடியில் ஒரு ரூம் கட்டுவதற்கான வாய்ப்பே கிடையாது. உள்ளங்கை அளவு நேரம். எத்தனை நேரமே பார்க்க சொன்னார் தீர்க்கதரிசி. போய் 7 நேரம் பார்க்க சொன்னார். மறுபடியும் பார்க்கலாம். அந்த உள்ளங்கை அளவு மேகம் பேரிரைச்சலையும் பெரும் மழையையும் என்ன செய்தது? கொடுத்தது. நாம என்ன தகுதியுடைய அடிப்படையில் சிந்திக்கிறோம். யாரோ மனசன் தருவேன் உடனே அதை எதிர்பார்த்துட்டே நம்ம இருக்கிறோம். அவர்களை கேட்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு டைல்ஸ் போடும்போது ஒருத்தர் சொன்னாரு, நீங்க டைல்ஸ் போடும்போது சொல்லுங்க, நான் உங்களுக்கு டைல்ஸ் பண்றேன்னு சொன்னாரு. அவர் சொல்லிவிட்டாங்க என்பதற்காக நான் ஓடி போகல, அவர்களை கேட்கல. ஏன்? ஆண்டவர் கொடுக்கிறதாக இருந்தால் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் கொண்டு வந்து ஆண்டவர் பேசலாம். ஏதோ நம்ம மேல பிரியப்பட்டு என் மேல அவர்கள் அன்பு இருக்கிறது என்பதற்காக அவர் வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆனா அவர்கள் மூலமாகத்தான் இந்த திருச்சபையில டைல்ஸ் போட வேண்டும் என்றால் அவர் கொண்டு வந்து தந்திருப்பாங்க. ஏனென்றால் டைல்ஸ் சர்ச்சில் போடும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது சர்ச்சு இருக்கிறத நாள் வரைக்கும் எல்லாருக்கும் அனுபவிக்க ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு போகும். எனக்குதான் சிலர் சபைக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்வதற்கு என்ன கொடுக்கறது இல்லை, அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் ஆசீர்வாதத்தை ஒரு தகுதியில்லாதவர்களாக இருப்பாங்க. சிலர் பணத்தை தவறான விதத்தில் சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவருடைய பாவத்தை புண்ணியமாக மாற்றுவதற்காக ஏதாவது கோயிலுக்கு சேர்த்தா புண்ணியமாக சொல்லி செய்வாங்க. ஆனா அது ஆண்டுடைய அனுமதிகள் தான் செய்ய முடியும். ஆண்டு அனுமதிகள் செய்யவே செய்ய முடியாது. சமீபத்தில் நாங்கள் பின்னாடி ரூம் இருக்காரு டைல்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு நான் திருப்பி கேட்கல. ஆண்டவர் கொண்டு தந்தா தரட்டும். நமக்கே அப்படி நம்ம எதிர்பார்க்கும் போது ஊழியர்களுக்கு போய் யாரிடத்துல கேட்க அவசியமே இல்லை. நீங்க சில ஊழியக்காரங்களை பார்த்து சில வசதிகள் ரொம்ப பயப்படுவாங்க. வசதிகள் வீட்டுல சில ஊழியக்காரங்க காத்து இருக்காங்க. ஏன் எவ்வளவு நேரமா இவங்க காத்திருப்பான்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பணம் மாறி சொல்லியிருக்கிறோம். எனவே ஒரு நாள் 2 நாள் காத்திருப்பாரு தெரியும். காத்து இருக்குதல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கும் காத்து இருக்குதல் கர்த்தரிடத்தில். அவர் கட்டளை இருக்கிறதான் தெரியும். அவர் என்ன செய்யும்? அவர் கட்டளை பேசுகிறது ஆண்டவர் தேடுறீங்க. குறைக்கு வரும்போது உங்களுக்கு உதவி ஆண்டவரால் வருவது
அவருடைய சித்தமாக இருந்தால் என்ன இருந்தாலும் வரும். அவர் சொல்றார், வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. இதெல்லாம் நீங்க அனுபவித்து பார்க்கல. இதை அனுபவித்து பார்க்கலாம். ஆன்மீகத்தில் அப்படியே மேலே எழுதுவீங்க. அது நெருக்கமான ஒரு வாழ்க்கை. இப்போதான் விசுவாச வாழ்க்கையாக ரொம்ப நெருக்கமான வாழ்க்கையாக தெரிகிறது. ஆரம்பத்தில் கடினமாக தான் இருந்தது. எவ்வளவு விசுவாசித்தாலும் சில வேளையில் சாப்பாடு கிடைக்காது, எவ்வளவு விசுவாசித்தாலும் வஸ்திரம் கிடைக்காது, எவ்வளவு விசுவாசித்தாலும் தேவைகள் சந்திக்கப்படாது, எவ்வளவு விசுவாசித்தாலும் எவ்வளவு ஜோம்னாலும் கிடைக்காது. அது என்ன நாட்கள்? அது பயிற்சி நாட்கள். பயிற்சி நாட்கள் நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. ட்ரைனிங் பீரியடில் நம்ம ஏதோ பசியாக முடியும், அவ்வளவுதான். பெரிய அளவுக்கு அமைப்பதற்காக எந்த கம்பெனியும் எந்த அரசாங்கமும் அதாவது சம்பளம் கொடுக்காது, குறைவாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த பயிற்சி நாட்களில் ஆண்டவர் விசுவாசத்தில் பழக்கும்படியாக உடனே கிடைச்சா நமக்கு என்ன விசுவாசம். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து பெற்றபடினால்தான் ஆபிரகாமுக்கு பேர் என்ன பேர்? விசுவாசிகளுக்கு சபையில் வருகிற விசுவாசிகள். இந்த இடத்துல வருகிற விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்க ஒரு தாயாக ஒரு தகப்பனாக மாறணும். சொல்லப்படுகிறதல்லவா, தவறாகிய நாம் இஸ்ரவேலிய தாயாக எழுதும் அளவும் இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எப்படி கிடந்தது? பாழாய் கிடந்தது. ஒரு பெண்ணால கர்த்தர் அங்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை வந்து செய்தார். சத்துருக்கள் இந்த பெண்ணுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டார்கள்? தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த பெண்ணு சொன்னா, நீ போய் அந்த எதிர் சேனைகளை என்ன செய், ஜெயபிறந்த அந்த தேவனுடைய மனுஷத்தை சொன்ன போது அவனால் வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. யார் கூப்பிடுறான்? பெண்ணாவுக்கு ஒரே கூப்பிடுறான். நீ வராட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்றான். அது தேவரால் தாயாக எழுதின போது பட்டணங்கள் எல்லாம் செழிப்பானதாக மாறும். நீங்க உங்க குடும்பத்துக்கு தாயாக இருந்தால், தாய்கள் எதற்கும் தாயுடைய அனைத்து சுபாவங்களும் உங்களுக்கு இருக்கணும். தாய்கள் அரவணைப்பு, தாய்கள் தியாகம், தாய்கள் தன்னை ஒருத்தர் மற்றவர்களை வாழ வைப்பது, இது குடும்பத்திலையும் இருக்கணும், இது திருச்சபையிலும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால குடும்பம் கட்டப்படும், உங்களால குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களால சபை கட்டப்படும், உங்களால சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் எனக்கு நன்மை என்று அவர் நினைக்கிறத கட்டாயம் எனக்கு என்ன செய்வார்? என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். மோசே தேவனுடைய மனுஷன் சுமார் 120 வருடங்கள் வாழ்ந்தான். 120 வருடங்கள் வாழ்ந்தான். முதல்ல 40 வருஷம் அரண்மனையில் இருந்தாலும் இவன் இஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அரண்மனை வாழ்க்கை இவன் நாளுக்கு எங்கேயே முடியாது. அடுத்த 40 வருஷம் வளர்ந்தான். அதுக்கு அடுத்த கடைசி 40 வருடம் தான் இவன் நினைத்தபடி இவன் ஆளுகை செய்கிறதான ஒரு காரியத்தை யாரையும் கொண்டு கொடுத்தார். இவ்வளவு அதிகாரமாக இவ்வளவு பொறுமையோடு இருந்தபடினால்தான் இவன் மாட்டேன் என்று சொல்லி நம்பி அவன் பொறுப்ப. நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆள் பொறுப்பவர்களுக்கு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் அந்த பொறுப்பை தரணும். நீங்களாக எந்த பொறுப்பை எடுக்கவும் பிடிக்காதீர்கள். ஏனென்றால் பொறுப்பு ரொம்ப கஷ்டமானது. பொறுப்பை எடுத்தால் காணாது அது என்ன செய்யணும்? செய்யணும். அதுக்குள்ள ஒரு தகப்பன் 2 பிள்ளைங்க, தகப்பை மூத்தவங்க கூட்டு சொன்னோம், எங்க போயிட்டு வா, வயலுக்கு போயிட்டு வான்னு சொன்னோம். அவன் போறேன்னு சொன்னா என்ன செய்ய? நீங்க அப்பதான் நம்ம செய்யன்னு சொல்லுவோம், ஆளுக்காக வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அவன் என்ன செய்ய மாட்டான், வாழ மாட்டான். அவன் போறேன்னு சொல்லி போகல, அடுத்த போறேன்னு சொல்லல, வாயில சொல்லல, அவன் செயல்பாடுகளில் என்ன செய்யலாம்? காண்பித்தான் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சு இல்லை. நான் கிறிஸ்தவர்கள், நான் சபையில முக்கியமான ஆளு, நான் சபையில எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமா, எல்லாம் நான் சொன்னா காணாது. உங்களுடைய செயல்பாடுகளில் தெபரால போல ஒரு தாயாக நீங்க 7 ஆழத்திற்கு நாங்கள் இத்தனை வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. இத்தனை வருஷங்கள் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க. நான் என் திருச்சபைக்கு ஒரு தாயாக உங்களை செய்யணும். என்ன செய்யணும் இருக்கிறீங்களா? திருச்சபைக்கு தாய்கள் தான் நிறைய தேவை. நீங்க தாயாக மாற்றிங்கன்னா பொறுப்புகள் வந்து எல்லாருக்கும் பிரிச்சு செய்யலாம். நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை பிரிச்சு கொடுக்கணும். நீங்க யாரா மாறணும்?
தாயாக மாறணும். எல்லாவற்றிற்கும் ஆண்டு உண்மையாக தருவார். அஞ்சே காலத்தில் ஆரம்பிச்சு அது போக நிறைய பேர் வந்தீங்க. ஆனால் 6 மணிக்கு முடிக்கலாம் சில முடியாது கஷ்டமாக. நிறைய பிறகு தான் வந்து ஆரம்பித்தோம். நான் 5 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன்னா முதல்ல மேக்ஸில் சில காரியங்கள்லாம் ஒரு கூட நான் ரொம்ப நேரம் நோட்டி பார்த்தேன். ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏதோ ஆளுக்கு இந்த மைக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. மாதத்தில் ஒரு நாள் காலையில் அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். தேசம் தன்பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பலன் இருக்கலாம். உங்க குடும்பம் கொடுக்கும், உங்க பிள்ளைகள் கொடுப்பாங்க, உங்க வயது கொடுக்கும், உங்க எதிர்ஜீவன் கொடுக்கும். அந்த பலனை கரெக்டாக கொடுக்கும். யார் நன்மை செய்யும் போது, தேவன் நன்மை செய்யும் போது நன்மை பெறுவதற்கான விதமான நிபந்தனைகள் வேதாந்தத்தோடு அநேக நிபந்தனை நம்ம கேட்டிருக்கிறோம். எனவே நான் மறுபடியும் சொல்லி நேரத்தை நாம் தாழ்த்துவது விரும்பவில்லை. நாம் எல்லாரும் கற்றுக்கு முழங்கால் மடக்கி ஆனது நன்மையை தருகிறவர் நீங்கள் தான். நன்மையான இருந்தையும் பூரணமான இருந்தவரும் ஜோதியின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிற ஆண்டவரை நம்புவதை விசுவாசிக்கிறேன். நன்மைகள் வருவதற்கு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஆனால் வெற்றது வீட்டில் என் வேலை வரவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லி விட்டு உங்களுடைய நேரம் வந்தபோது சாதாரணமாக இருக்கிறதான மனிதர்கள் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்துகிறதான கற்சாடியிலே வெறும் தண்ணீரை நிரப்பின போது அங்கு அற்புதம் நடைபெற்று நன்மை உண்டாகானது. நான் காத்திருக்கிறார். நான் அவசரப்பட்டு சில முடிவுகளெல்லாம் எடுத்து நான் கஷ்டப்படுறது போதுமானது. எனக்கு எப்படியாயும் காத்திருக்கு எதிர்பார்க்க என் சரியானவர்களுக்கு நான் கேட்போமா? ஹல்லேலூயா. கதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோகத்தினாவே நல்ல இயேசுவே, ஒரு மாதத்தின் முதல் நாளிலே ஒரு சனிகாலத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தபடினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேதாகமோடும் தேடுகிற நம்முடைய பேராக எங்களுக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறார்கள். அவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எல்லாம் உடைய பேராக எங்களுக்காக வைத்திருக்கிறீர்கள். கதாவே இந்த நாளிலே நீங்கள் அவையிலே ஒரு முக்கியமான வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நீங்கள் கதாவே